இன்றைய தினம் பொது தகவல் நிகழ்ச்சியிலே நெற்றியிலே திருநீறு அணிவது, திருமண் அணிவது, குங்குமம் அணிவது போன்ற வழக்கங்களெல்லாம் இன்று இளைஞர்கள் மத்தியிலே குறைந்து கொண்டு வருகிறதாக ஒரு சிலர் சொன்னார்கள். நீரில்லா நெற்றிபாழ் நெய்யில்லா உண்டிபாழ் என்று ஒரு பழமொழி. நீர் என்று சொல்வது திருநீர். நான் பூசிருக்கிற மாதிரி 3 பட்டை பெருசா குழைச்சு பூசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு திருநீராவது எட்டு அப்படி நெத்தியில இட்டுக்கணும். காலையில வெளியே கிளம்பும் போது நெத்தி கிட்டிட்டு தான் கிளம்பணும். நீங்க சைவராக இருந்தால் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும், வைணவராக இருந்தால் திருமணம் இட்டுக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா சின்னதா ஒரு குங்குமம், யாரா இருந்தாலும் ஒரு சிறிது அளவு சந்தனமோ குங்குமமோ விபூதியோ திருமண்ணோ நெற்றியிலே இருக்க வேண்டும். பாழ் நெத்தியா இருக்கேம்பாங்க பெரியவங்கெல்லாம். நெத்தியில ஒண்ணுமே இல்லாம இருந்தா பாழ் நெத்தியா இருக்கேம்பாங்க. ஏன் பாழ் நெத்தியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரியவர் நிறைய விபூதி எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டு ரோட்ல நடந்து போனாராம். அப்போ ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணா, தாத்தா தாத்தா இது என்ன, இது வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி பூசிருக்கீங்களே நெத்தி ஃபுல்லா விபூதியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சிரிச்சுட்டு, ஆமா நல்லா இருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, பாழா போன கட்டடத்துக்கெல்லாம் யாரும் சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க, இது நல்லா இருக்கிற வீடு, இது உள்ளுக்குள்ள இறைவனுடைய சிந்தனை எப்போதும் இருந்துகிட்டு இருக்கு, மங்களகரமான விஷயங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், அதனால செவத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறதா நினைச்சிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் நெத்தி பாரு பாழா போன மங்களா மாதிரி இருக்கு, வாழ தகுதியற்றது போல இருக்கு அப்படின்றத ஒரு மறைமுகமா அவர் சொல்லிட்டு, அப்படிதான் செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தான் பூசுவேன் அப்படின்ட்டு போயிட்டார். தலையிலே பச்சை தண்ணியை ஊற்றி காலையிலே குளிக்க வேண்டும். வெந்நீர்ல குளிக்கிறதை விட பச்சை தண்ணியில குளிக்கிறது தான் ஆரோக்கியம் ஜாஸ்தி. தலையிலே தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு நெத்தியில விபூதி இட்டா அந்த தலையில நீர் கோத்துக்காம அது பிளாட்டிங் பேப்பர் மாதிரி அப்சார்ப் பண்ணும். வேர்த்து கொட்டதுனால நெத்தியிலோ அல்லது தலையிலோ ஏற்படுகின்ற துர்நீரை எல்லாம் அது உறிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தினமும் அந்த திருநீரை எடுத்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று சொல்லி இட்டுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு இந்த சாம்பல் இருக்கிறத, இதை போல நாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து இந்த உடல் தகனம் செய்யப்பட்டு மறுநாள் காலையில எல்லாரும் பாலுக்கு வரும்போது இதே மாதிரி சாம்பலாக தான் இருக்க போறோம். எல்லாரும் ஒரு நாள் சாம்பலாக போறவங்க தான். எதையும் கையில இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்தா அவன் ஒழுங்கா நடப்பான் வாழ்க்கையில. கோடி கோடியா பணம் சேர்க்கணும், மற்றவங்களை ஏமாத்தியாவது பணம் சேர்க்கணும்ன்ற எண்ணம் வராது. நேர்மை வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் அவன் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கடவுளுக்கு பயப்படுவனாக இருந்தால் ஒழுங்காக இருப்பான். எந்த கடவுளுக்கு வேண்டுமானாலும் நீ பயப்படு, நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் கும்பிடு, ஆனா கடவுளை கும்பிடு, அப்பதான் யோக்கியனா இருப்பார். எல்லாரும் ஒரு நாள் சாம்பலாதான் போறோன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஒழுங்கா நடப்பான். அதற்காக இந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்கிறேன் என்று ஒரு பெரியவர் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். திருநீற்றின் பெருமையை பற்றி நமது தேவார பதிகங்கள்லாம் தனியாக ஒரு பாடலே பாடியிருக்கின்றன. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சைவ சமயத்தில் மிக முக்கியமானது இந்த திருநீர், திருநீரு பூசிய அனைவருக்கும் நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். எல்லா விதத்திலும் திருநீரு என்பது உயர்வானது, பூதிரைஸ்வரியம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த திருநீறு அணிவது என்பது நமது சமய சின்னங்களுள் ஒன்று. இதை அணிவதற்கு இளைஞர்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்க எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்களோ, இதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ என்றெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு போகும் மாணவர்கள் அஞ்ச தேவையில்லை. தைரியமாக விபூதி பூசிக்கொண்டு போகலாம். ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 40 பேர் பூசிட்டு வந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிறவனும் மறுநாள் ஓஹோ இன்னைக்கு இதுதான் ஃபேஷன் போட்டிருக்கு, லேட்டஸ்ட் ஃபேஷன் விபூதி இட்டுக்கிறதா மேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பாக்கெட் விபூதி வாங்கிட்டு வருவான். இந்த யங்ஸ்டர்ஸ் உடைய மென்டாலிட்டி அப்படின்னு இந்த குரங்கு குல்லாவை கைட்டி போட்ட கதை மாதிரி
ஒரு குரங்கு குல்லாவை கைட்டி போட்ட உடனே எல்லாம் உடனே குல்லாவை கைட்டி போட மாதிரி ஒரு கதையில வருமே. ஒரு குல்லா வியாபாரி இருப்பான், குல்லா வித்துட்டு போவான், குரங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடும் மரத்தடியில் படுத்து தூங்கும்போது. உடனே அவன் தான் தலையில இருக்கிற குல்லாவை கைட்டி போடுவான். அதை பார்த்த உடனே ஒரு குரங்கு கைட்டி போடும், உடனே எல்லா குரங்கும் குல்லாவை கைட்டி போடும். அந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு மந்தையாக இருக்கிறார்கள். இளம் பெண்கள் எல்லாம் தலையை பின்னால் அப்படியே முடிஞ்சு போடாம அப்படியே தான் விரிச்ச கோலத்தோட இருக்காங்க. தலை விரி கோலமாக இருக்கவே கூடாது. பெண்கள் என்றால் தலையை முடிஞ்சிருக்கணும். கோவிலுக்கு வேற அப்படியே வராங்க, விரித்த தலையோடு வருகிறார்கள். நெத்தியில குங்குமே வச்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா. அது பெற்றோர்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லணும். நீ எவ்வளவு வேணா மாடர்னா அறி, என்ன வேணா படி, ஆனால் தலையை முடிஞ்சு போட்டு நெத்தியில துளியுண்டு குங்குமம் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் அதை வலியுறுத்தி சொல்லணும். நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும்போது பெண்கள் தலையை விரித்து கொண்டு வரவே மாட்டார்கள். அந்த மாதிரி இப்ப எது நல்ல விஷயம், நல்ல ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு போகும்போது எப்படி போகணும், மற்ற இடங்களுக்கு போகும்போது எப்படி போகணுங்கிற அந்த டிஃபரன்ஸே தெரியாம போயிட்டு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. எப்ப பாரு தலை விரிச்சுன்னு இருக்கு, எப்போதும் நெத்தியில ஒண்ணுமே இல்லை. ரொம்ப மோசமா இருக்குது, பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அதனால சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய வழக்கம், நம்மெல்லாம் இப்படிதான் இருப்போம், நல்ல விஷயங்கள்ல இப்படி எல்லாம் இருக்கணும். ஒரு சோகமான ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அப்பதான் இந்த மாதிரி இருப்பாங்க, தலை வச்சுட்டு இருப்பாங்க. 10ஆம் நாளுக்கு வரும்போது தான் தலை வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வீட்டுல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்மளாம் மங்களகரமா இருக்கும், வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம், இந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு பெரியவங்க அதை எடுத்து சொல்லணும். சொல்றதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. ஆகவே திருநீறு அணிவது, நெற்றிக்கு அணிவது என்பது அவசியம், அனைவரும் செய்ய வேண்டும். அவரவர் வழக்கப்படி விபூதியோ திருமண்ணோ குங்குமமோ சந்தனமோ இட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.